ஐயோ அப்பா, நீங்களாம் தமிழன்னு சொல்லி வெளியில சொல்லிடாதீங்க, பெரிய கேவலம். சரியா? அந்த இளவு வீட்டில் கறிப்பறைக்கு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு நபர். நான் கூட ஏதோ நினச்சேன், அப்பா இந்த அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு தமிழனா, அவர் படித்த ஆளா, ஒரு உண்மைத்தன்மை என்ன இருக்குங்கிற அண்ணாமலை சார் படிச்சிருக்கனாலேயோ ஒரு தமிழன்ற ஒரு உணர்வோடையும் சரி அவங்களுக்கு தெரியும் இல்லையா இவன் எந்த மாதிரி கிரிமினல் என்னென்ன யோசிப்பாங்கன்னு சொல்லி. தளபதி இப்போ தானே வந்திருக்காரு. அப்போ அந்த கிரிமினலை நம்ம உண்மைத்தன்மை சொல்லணும்னு சொல்லி என்டிஏ கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படித்தான் சொல்லி இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணது யாருன்னா முக்கியமான காரணம். அங்கேருந்து உடனே இங்கே வர்றதுக்கு காரணம் இந்த அண்ணாமலை சார் மட்டும்தான். சரிங்களா? இதுனா சங்கியும் கிடையாது, விஜயனை சங்கியும் கிடையாது, சொங்கியும் கிடையாது, உடனே சொறி உருவாங்க சங்கின்னு சொல்லி. சரியா? இப்போ இந்த சீமான் அவர்களுக்கு வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பாலாஜி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாராமா. அவங்க வந்தாங்களாம், வராட்டி நீங்கள் ஏன் கேட்பீங்களே, விஜய் ஏன் வரல? அதான் அவங்க கொஸ்டின். ஏன் வரணும்? அந்த இடத்துல எப்படி வர முடியும்? எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியாது. தெரிஞ்ச உடனே நீங்கள் உள்ளே செப்பல் தூக்கி த்ரோ பண்ணேன், அதே ஒரு மன கஷ்டமாக இருந்திருக்கும். செருப்பு தூக்கி எறிஞ்சுன்னு பச்சை பச்சையாக அசிங்கமாக பேசுகிறாங்க. சீமான் அண்ணனுக்கு மாதிரி ஆட்களுக்கு கேட்டு கேட்டு பழக்கமாயிருக்கும். சரி, அவரால் காட்டு மாட்டு கபடி விளையாண்டு தெரிஞ்சவர், அதனால் அது சாதாரணமாக அது பழகியிருக்கும். அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையை புதுசாக கேட்டோன்னே செருப்பை கொண்டு புதுசாக எரிஞ்ச உடனே அவர் அதிலே உடஞ்சிருப்பார். சரி, இங்கே இப்போ இந்த மாதிரி இறந்துட்டேன், போலீஸ் அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி போச்சிருக்காங்க. தன் தலைவர் சேஃப்டியாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டே வர முடியலை. இப்படி இறந்தாங்க, என்னடா ஆச்சு, இந்த குழம்பு போய்த்தான் அதுலேருந்து மீண்டு வர முடியுமா சொல்லுங்கள்? அதாவது பாதிக்கப்பட்டது டிவிக்கு தொண்டர்களும், டிவிக்கு எங்களை பார்க்க எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற போது எங்களால் எப்படி மீண்டு எல்லாத்தையுமே ஹாஹா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு பண்ண முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து தெருவுக்காரன், பக்கத்து ஊருக்காரன் நல்லா விசாரிச்சு சும்மா போவான். தன்னுடைய உறவு, தன்னுடைய வீட்டு நபர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளை பார்க்க அப்படின்னு தளபதி மனசுக்கு எப்படி துடிச்சிருக்கும்? எங்களுக்கே எப்படி துடிக்குது, சத்தியமாக நம்ப மாட்டேங்க. சரிங்களா? என்னால் 2 நாள் ஃபுல்லாக அழுது பார்த்து டிவியை பார்த்துட்டே இருந்துச்சு. மனசு எனக்கே இப்படி ரொம்ப ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த பேருக்கும் எவ்வளோ எங்களோட சொந்த பணத்தில் ஒட்டுமொத்த பேர் தொண்டர்களும் தோழர்கள் எல்லாருமே சொந்த பணத்தில் மக்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சேவை பண்ணியிருக்கோம். சரிங்க, நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம். அதில் இவருக்கு என்ன தெரியுமா, சீமான் அவருக்கு என்ன தெரியுமா, அதாவது பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், 2 நாள் வெயிட் பண்ணுவோம், தூக்கி உள்ளே போட்டு அதான் அவ்வளோதான் முடிச்சு விட்டுறணும். அண்ணடா நம்ம முடிச்சு விட்டுருவாங்க பார்க்கும்போது எங்கிட்ட அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ சங்கீத உடனே பட்டத்தை கொடுத்தனுமே, நீ ஏன் போய் பார்க்கல, ஏன் பார்க்க போய் எத்தனை கூட்டம் எப்படி இதாச்சுன்னு சொல்லி உடனே போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி பேச்சை கேட்காம போனால் ஏற்கனவே அங்கே இறந்து போயிட்டாங்க தெரியல, அப்புறம் என்ன புடுங்க நீ போறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இதானே கேட்பாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் உள்ள ரவுடி பேர் 1000 பேர் இருந்திருக்காங்க. இது காவல்துறை அதிகாரி தான் அந்த ரவுடி பேர்லாம் அரெஸ்ட் பண்ணி எதுக்கு ஒரு தலைவரை செருப்பை கொண்டு செப்பலை தூக்கி த்ரோ பண்ணுற அப்படின்னு கேட்கணும். திருப்பி கொல்லலான்னு பிளான் பண்ணீங்களா? சரி, வரணும், நீ பார்க்கணும், மக்கள் கூட்டமாக நீ விசாரிக்கணும். நீ பார்க்கும்போது மக்கள் அடிச்சு கொண்டது மாதிரி எப்படி